ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் லோகேஸ்வரி பவுட். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்னுடைய ஸ்கூல் மெமரிஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி திரும்பி போய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை, வேறு யாரும் இல்லை, அது நான் தான். அதாவது பிறந்துட்டேன். ஓகே, பிறந்துட்டா அப்போ ஏதாச்சும் நம்ம பண்ணணும் இல்லையா, சும்மாவே இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா எப்படியோ 3 வயசு வரைக்குமே என்னை 3, 3 1/2 4 வயசு வரைக்குமே ஹேண்டில் பண்ணி வச்சுருந்தாங்க. 4 வயசு ஆகும்போது எங்கள் அம்மா வந்து என்னை வந்து நான் அவ்வளோ சேட்டை பண்ணியிருக்கேன் போல பாருங்கள், கொண்டு போய் ஸ்கூலில் தள்ளிட்டாங்க. அப்போ வந்து எப்படின்னா 6 வயசுல தான் ஸ்கூல் சேர்ப்பாங்க, அது வரைக்குமே கொண்டு போய் ஸ்கூலில் விடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. 4 வயசுலேருந்தே நான் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து என்னாச்சுன்னா ஓகே, அப்போ வந்து ஸ்கூல் போக எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே. ஏன்னா என் ஸ்கின் இப்படி இருக்கிறதுனால என்னால் வெயிலில் வந்து ரொம்ப நேரம் இருக்க முடியாது. அதனால் வந்து எங்கள் அம்மாவால் அதை என்னை பார்த்துக்க முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டாங்க. ஸ்கூல் விடவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் டெய்லி போகவும் வரவும் எங்கள் அம்மா டெய்லி கொண்டு வந்து விட்டுட்டு டெய்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் வந்து ஓகே, அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு 1ஆவது படிக்கும்போது என்னாச்சுன்னா அப்போ வந்து 2 மிஸ் இருந்தாங்க. ஜெயலட்சுமி மேம் அப்படின்னு சொல்லிட்டு, மாரியம்மாள் அப்படின்னு சொல்லி 2 மிஸ் இருந்தாங்க. ஓகே, அப்புறம் வந்து இடையில ஒரு மிஸ் போயிட்டாங்க. அப்புறம் அதுக்கு பதிலா வேற ஒரு மிஸ் வந்தாங்க. அப்போயும் நான் நல்லா தாங்க படித்தேன். 1ஆவது 2ஆவது 3ஆவதுலாம் நான் தான் லீடர்னா பார்த்துக்கங்களேன். அப்போ வந்து என்னாச்சுன்னா எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்பயே. எப்படின்னா டெய்லியுமே கேட்பாங்க, எப்படி படிக்கிற, என்ன படிக்கிற, ஏது படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே விசாரிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு நான் வந்து 4த் படிக்கும்போது, ஆமாம் 4த் படிக்கும்போது எப்பயுமே ஸ்கூல் பார்க்க வரமாட்டார். ஒரு டைம் வந்து கேட்டார். மேம் கிட்ட கேட்டாங்க, லோகேஷ் எப்படி படிக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், மேம் வந்துட்டு அவன் வந்து மேக்ஸில் ஃபெயிலு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. எப்பயுமே ஸ்கூல் பக்கம் வரமாட்டார் எங்கள் அப்பா. திடீர்னு வரவும் எனக்கு ஒரே பயம். மிஸ் வேறு சொல்லிட்டாங்களா மேக்ஸில் ஃபெயிலு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வேறு எந்த சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனாலும் அதை பற்றி அவ்வளோக்கா கவலைப்பட மாட்டாங்க. மேக்ஸில் ஃபெயில் ஆனவும் ரொம்பவும் இதாகிடுச்சு. அதனால் சரி வீட்டுக்கு வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வந்தும் நைட்டு சரியான அடி. அப்போல்லாம் இது வாச கூட்டுற அந்த மாறு குச்சி இருக்குல்ல, அது எடுத்து அடியான அடி, சரியான அடி அடிச்சிட்டாரு. அப்புறம் வந்து சரி ஓகே, எதையும் தாங்கும் இதையும் அப்படின்னு சொல்லி அப்போவே எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி வலிகள்லாம் தாங்கி தான் வாழ்க்கையில் இருக்கிற வலியை வந்து நம்மளால் தாங்க முடியும்னு சொல்லி சிம்பாலிக்காக அப்போயே எனக்கு சொல்லி கொடுத்துட்டாரு போல எங்கள் அப்பா. அப்படியெல்லாம் அடி வாங்கி நான் படித்தேன். ஆனாலும் நான் 4th 5th படிக்கும்போதெல்லாம் சூப்பராக நல்ல ஒரு நான் தான் லீடர்னா பார்த்துக்கங்களேன், நான் தான் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். நல்லா படிப்பேன். அப்போவே எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. எப்படின்னா ஐ ப்ராப்ளம். அதாவது பிளாக் போர்டில் வந்து நம்ம பக்கத்தில் போனால் தான் அந்த எழுத்தோ இல்லை லெட்டர்ஸோ தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு இது. அப்போவே எங்கள் அப்பா கோயம்புத்தூர்லாம் கூட்டிகிட்டு போய் ஸ்பெக்ஸ்லாம் வாங்கி செக்கப்லாம் பண்ணி ஸ்பெக்ஸ்லாம் போட்டு ஓகே, அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமா அப்போல்லாம் எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. எப்படின்னா நம்ம சும்மா இருந்தால் தானே, அப்போ எங்கள் அப்பா எது கேட்டாலுமே எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா ஒரே பொண்ணு அப்படின்றதுனால நோட்ஸு எதுவானாலும் நம்ம அதை வச்சுட்டு சும்மா இருக்கோமா, அதை எடுத்துகிட்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே காமிக்கவும், வாங்கிட்டு வந்த அன்றைக்கி கிழிச்சிட்டேன். அது வந்து அது சொல்லவே முடியாது. அதெல்லாம் அந்த அளவுக்கு வாங்கி கட்டியிருக்க பின்னாடி அதெல்லாம் சொல்ல முடியாத மெமரிஸ் இதெல்லாம். ஓகே, இப்படியே 4th 5th போயிட்டு 5th நல்லா படிப்பேன், நல்ல ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக அந்த ஸ்கூலோட விளாக் கண்டிப்பாக போடுறேன். இப்போ வந்து ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. இருந்தாலும் அதே ஸ்கூலில் தான் என் பொண்ணு படிக்கிறா. ஸோ நல்ல ஒரு எஜுகேஷன் தான், இப்போயும் நல்லா தான் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஓகே, அப்படியே 5ஆவது 6ஆவது தாண்டி 6ஆவது போகும்போது சரின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா தான் கொண்டு போய் சேர்த்து விட்டார். எங்கள் அம்மா எதுக்குமே வரல. என்னை கூட்டிகிட்டு வரதை விட சரி எங்கள் அம்மா. அதனால் எங்கள் அப்பா தான் கொண்டு போய் சேர்த்தாங்க. இதுக்கு மேலே தான் இன்னும் பெரிய பெரிய சம்பவங்கள்ல நிறைய காத்துட்டு இருக்குது இந்த வீடியோவில். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?
இப்போ இதிலேயே எடுத்துக்கோங்களேன் 1 to 5 வரைக்கும் தான் நான் படித்தேன். ஆனாலும் அதில் வந்து எவ்வளோ மெமரிஸ் இருக்குது தெரியுமா? இது வந்து சும்மா கொஞ்சம் தான். இருந்தாலும் நிறைய மெமரிஸ் இன்னுமே என் லைஃப்பில் இருக்குது. அது வந்து எப்படி சொல்கிறது, எங்கள் அப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் போட்டால் பிடிக்காது. ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நம்ம படிக்கிறோமோ இல்லையோ அது வந்து அப்பாற்பட்ட விஷயம். டெய்லி ஸ்கூல் போயிடணும் அப்படின்ற ஒரு பேசிக் ரூல்ஸ் வந்து எனக்கு வச்சுருந்தாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் இல்லை. டெய்லி ஸ்கூல் போயிடணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, எல்லாருக்கும் நல்ல அப்பா அம்மா தானே. ஸோ எனக்கு அதே மாதிரி தான், நல்லவங்க தான். ரொம்ப ஸ்ட்ரிக்டெல்லாம் பண்ணலை. அதுவும் இல்லாமல் நம்ம சும்மா இருந்தால் தானே தேவையில்லாத வம்பாலாம் இழுத்துட்டு வருது. அதனால் அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. 4th எனக்கு தெரிஞ்சு 5th படிக்கும்போது வந்து செக்கப்லாம் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா? செக்கப் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸ்பெக்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு பெரிய ஃபிக்ஸ். அது வந்து ரொம்ப நல்லா பெருசாக இருக்கும். அது ஃபோட்டோ கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் சைடில் போடுறேன். அது வந்து கொரியரில் அனுப்பிட்டாங்க பாக்ஸ்லாம் போட்டு. அப்போ வந்து என்னாச்சுன்னா, ஓகே நம்ம ஸ்பெக்ஸ் போடாமல் திடீர்னு ஸ்பெக்ஸ் போடவும் ஒரு மாதிரி எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏற்கனவே நம்மக்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க. அது ஏன்னே தெரியல. நான் இப்படி யூனிக்காக இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. யாருமே பேச மாட்டாங்க அப்படின்றதுனால இருந்துச்சு. அதனால் அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஸ்பெக்ஸ் போடவோ இப்போ யாருமே அவளுக்கு விளையாடுறதுக்கோ, ஏன்னா விளையாடும்போது ஸ்பெக்ஸ் கீழே விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயம். எங்கள் வீட்டில் சொல்லியிருந்தாங்க எங்கள் அப்பா அம்மா. அது வந்து அப்போ தெரியாது இல்லையா? ஸோ அதனால் அந்த இது யாருமே விளையாடவோ இல்லை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு எதுக்குமே வரமாட்டாங்க. அப்போ ஒரு 5th படிக்கும்போது நினைக்கிறேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 5th படிக்கும்போது அப்போ வந்து மல்லிகைப்பூ தோட்டம் ஒருத்தங்க வச்சுருந்தாங்க எங்கள் ஊரில். அப்போ வந்து நம்ம சும்மா இருந்தால் தானே, எங்கள் அப்பாவுக்கு வந்து அங்கே வேறு எங்கே போகிறதா இருந்தாலும் சொல்லிட்டு போயிடணும். நான் சொல்லாமல் போனேன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்பயும் நடக்கிறதா அது நடக்கும். எனக்கே தெரியல, நம்ம வச்சுக்கிறதுக்கு பூ பறிச்சிட்டு வந்தால் பரவாயில்ல. ஒரு 4 முழம் 5 முழம் ஆகிற அளவுக்கு அந்த பூவை போய் நான் பறிச்சிட்டு வந்துட்டேன். எதுக்கு பறிச்சேன்னே எனக்கே தெரியல. ஓகே, ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான். சரியா நடி, நீ எதுக்கு அங்கே போனேன், அதுக்கு அங்கே போய் எதுக்கு அவ்வளோ பூ பறிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்க சொல்ல முடியாத அளவுக்கு சம்பவங்கள் நடந்திருக்கு. அதனால் அதுவும் இல்லாமல் நமக்கெல்லாம் கோலம் போட சின்ன வயசுலலாம் கோலம் போடுறது நமக்கு அப்போல்லாம் யாருமே கற்றுக் கொடுக்குறதில்ல. அப்போ புக்ஸ்லாம் இருந்துச்சு, கோலம் புக்கு அதில் இருந்துச்சு. அதை நம்ம வாங்கி படிக்கணும் இல்லையா? அதாவது ஐ மீன் படிக்கிறது இல்லை, அதை பார்த்து போட்டு பழகிக்கணும் இல்லையா? அது கொஞ்சம் நாள் எடுக்கும் இல்லையா? நம்ம ஒரு 6th 7th போகும்போது தான் அது மோஸ்ட்டாக எல்லாம் பழகுவாங்க. அதே மாதம் அது எப்படின்னா தை மாதம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், பொங்கல் அன்னைக்கு தான். ஒரு ரோஜா பூக்களும் சின்னதாக ஒரு குட்டியாக போட சொல்லி அவர் எல்லா மாவும் வாங்கிட்டு வந்துட்டார். நமக்கு போட தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நம்ம ஏதாச்சும் போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நமக்கு தெரியாது. நான் அப்போ பழகவே இல்லை, எனக்கு தெரியவும் தெரியாது. ஏதோ போட்டு வைப்போம்னு சொல்லி போட்டு வச்சேன். அது அதனுடைய விளைவு ரொம்பவும் இதாக இருந்துச்சு. உனக்கு இவ்வளோ இதாக அது உனக்கு கோலம் போட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அடிச்சிட்டாரு. அந்த அடித்த அந்த கோவத்துலேயே போயிட்டு நான் கோயிலில் உட்காந்துட்டு ரொம்ப அழுதுட்டேன். ஏன்னா என் லைஃப் அந்த மூமெண்ட் வந்து என்னால் மறக்கவே முடியாது. சின்ன வயசுலேருந்து அடி வாங்கினது அவ்வளோக்கா யாராக இருந்தாலுமே அது மறக்க முடியாது இல்லையா? அதனால் எங்கள் அம்மா இப்படி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து நம்ம நினைப்போம் இல்லையா, சின்ன வயசுலேயே நம்ம அப்படியே இருந்துட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ வளர தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது நம்ம லைஃப்பில். நிறைய பேர்த்த பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒன்றுமே தெரியாது, நம்ம இதை பற்றி கவலைப்படாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் என் லைஃப்பும் போய்கிட்டு இருந்துச்சு. ஓகே, இது வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் 6லேருந்து 10வது வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணேன், அதில் எந்த மாதிரி சேட்டைகள்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய். உங்களுக்கு இந்த மாதிரி மெமரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் டேக் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.